திருவாசகத்திலிருந்து சில பாடல்களும் அதன் விளக்கமும். தில்லையில் அருளிய திருச்சாடல். பூசுவதும் வெண்ணேறு புண்பதுவும் பொங்கரவோ பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் புண்பதுவும் கொண்டு என்னை ஈசனவள் எவ்வுயிர்க்கும் இயல்பான தாழலோ. பூசுவதும் வெண்ணீர் புண்பதுவும் பொங்கரவோ பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் புண்பதுவும் கொண்டல்லை ஈசனவள் எவ்வுயிர்க்கும் இயல்பான சாழலோ. தோழியே, உங்களுடைய இறைவன் பூசிக்கொள்வது வெண்மையான திருநீர். சீறுகின்ற பாம்பை அணிகலனாக அணிந்து கொள்கின்றான் அவன். அவன் திருவாயால் பேசுவது தெளிவில்லாத இரகசிய பேச்சு போலும். பூசுகின்ற பொருளாலும் பேசுகின்ற பேச்சாலும் அணிகின்ற ஆபரணத்தாலும் என்ன குறை? அவன் எல்லா உயிர்களுக்கும் இறைவனாய் இருக்கின்றான். என்னப்பன் எம்பிரான் எல்லார்க்கும் தானீசன் துன்னம்பை கோவணமா கொள்ளுமதி என்னேடி. மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவணமா சாத்தினகான் சாழலோ. தோழியே, எமது தந்தையும் எம் பெருமானும் எல்லாருக்கும் தலைவனாய் இருப்பவனுமாகிய எம் இறைவன் கிழிந்து போன துணியை கோவணமாக அணிந்து கொள்வது ஏன்? 4 வேதங்கள் பெரிய அறை நானாகவும் நிலை பெற்ற மெய் நூலில் நிறைந்துள்ள பொருளையே கோவணமாக அவன் அணிந்திருக்கின்றான். கோயில் சுடுகாடு கொல்புலி தொல்லாடை கோயில் சுடுகாடு கொல்புலி தொல்லாடை தாயிமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடி. தாயிமிலி தந்தையிலி தான் தனியல்லாயிடினோ. தாயிமிலி தந்தையிலி தான் தனியல் ஆயிடினோ. காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ. காயில் உலகு அனைத்தும் கற்பொடிகான் சாழலோ. தோழியே, சுடுகாடே உங்கள் இறைவனின் கோயிலாக உள்ளது. கொல்லுகின்ற புலித்தோலையே நல்ல ஆடையாக அணிந்துள்ளான். தாய் தந்தை அற்றவன் அவன். உறவினர் யாரும் இல்லாத தனியன். இது பெருமைக்கு உரியதோ? தாயும் தந்தையும் இல்லாத தனியனாய் இருப்பினும் அவன் கோபம் கொண்டால் எல்லா உலகங்களும் கல்லின் பொடி போல தூளாகிவிடும். அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை பயணங்கள் மாயா வடு செய்தான் காணேடி. நயனங்கள் 3 உடைய நாயகனே தண்டித்தால் சயமன்றோ. வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ. தோழியே, பிரம்மதேவனையும் மன்மதனையும் யமனையும் சந்திரனையும் வருத்திய அடக்கியமை அவனுடைய படிப்புக்கு ஆளான தன்மையை அன்றோ காட்டுகின்றது. இது நல்லதாமோ? தொங்கும் கூந்தலை உடைய பெண்ணே, 3 கண்ணுடைய எம் இறைவன் தேவர்களை தண்டித்தல் செய்தால் அவை தண்டிக்கப்பட்டோர்க்கு வெற்றியே அன்றி தோல்வியாக. தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி.
தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்து அருளி அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கும் மிகைத்தலை மற்று அருளினன் சாழலோ. யாகத்தை உண்டாக்கிய தக்கனையும் யாகத்தின் அதிதேவனையும் தலையை அறுத்தான். கூட்டமாக வந்த தேவர்களை வருந்தி அடக்கினான். இது என்ன செய்கையோ? கூட்டமாக வந்த தேவர்களை வருத்தி அடக்கினாலும் அவர்களுக்கு இறங்கி அருள் செய்தான். யாகம் ஏற்றியவனாகிய தக்கனுக்கு இழிந்த ஆட்டுத்தலையை கொடுத்து அருளினான். அலரவனும் மாலவனும் அறியாமே அழல் உருவாய் நிலமுதற்கு இழண்ட மூற நின்றதுதான் என்னேடி. அலரவனும் மாலவனும் அறியாமே அழல் உருவாய் நிலமுதற்கு இழண்ட மூற நின்றதுதான் என்னேடி. நிலமுதற்கு கண்ட மூற நின்றிலனேல் இருவரும் தம் சலமுகத்தால் மாம்காரம் தவிரார்கான் சாழலோ. தோழியே, பிரமனும் திருமாலும் திகைப்படையும்படி தேடி அறியாவண்ணம் அழற்பிழம்பு வடிவினாய் பூவுலகம் முதல் பாதாளம் வரை அண்ட முடிவை பொருந்த நின்றது எக்காரணம் பற்றி. இறைவன் அவ்வாறு நிற்கவில்லை எனில் திருமால் பிரமன் ஆகிய இருவரும் தமக்குள் ஏற்பட்ட தனிப்பகையும் செருக்கும் நீங்காமல் இருப்பர். மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்ற ஒருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி. சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்தில நேல் தரணி எல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேனாம் சாழலோ. தோழியே, பார்வதி தேவியை தனது திருமேனியில் ஒரு பாகத்தில் வைத்திருந்தும் மற்றொருத்தி நீர் வடிவமாக அவனுடைய சடையில் சென்று பொருந்தியது எக்காரணத்தினால்? நீர் வடிவமாக அவன் சடையில் அவள் பாய்ந்திராவிடில் உலகமெல்லாம் அவள் வேகத்தில் பட்டு பாதாளத்தில் அழுந்தி பெரும் கெடுதி உண்டாகிவிடும். அதனால்தான் கோலாலமாகி குறைகடல்வாய் அன்றெழுந்த ஆலாலம் உண்டாள் அவன் சதுர்தான் என்னேடி. கோலாலம் ஆகி குறைகடல்வாய் அன்றெழுந்த ஆலாலம் உண்டாள் அவன் சதுர்தான் என்னேடி. ஆலாலம் உண்டிலனேல் அன்று அயல் மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் சாழலோ. தோழியே, அக்காலத்தில் ஆரவாரத்துடன் ஒலிக்கின்ற கடலில் தோன்றிய ஆலகால விடத்தை உண்டான். இதனால் அவன் பெருமை என்ன? ஆலகால விடத்தை உண்டிராவிடில் பிரம்மதேவன் திருமால் உள்ளிட்ட மேன்மையுடைய தேவர்கள் அனைவரும் இறந்து ஒழிவார்கள். தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி. பெண்பால் உகந்திலனேல் பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகைதி வீடுவர்கான் சாழலோ. தோழியே, தென்திக்கை நோக்கி ஆடுகின்ற தில்லை சிற்றம்பலம் உடையவன் பெண்ணின் பாகத்தை விரும்பினான். அதனால் பெரிதும் பித்து கொண்டவனாவான். அறிவிலி பெண்ணே, அவன் பெண்ணின் பகுதியை விரும்பாவிடில் பெரிய நில உலகில் உள்ளோர் விண்ணுலகம் அடைவதற்குரிய யோக நிலையிலேயே நின்று அதனை முற்றுவிக்க மாட்டாமல் இறப்பார்கள். தானந்தமில்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அடுத்து வித்தான் காடேடி. ஆனந்த வெள்ளத்து
அழுத்து வித்த திருவடிகள் வானுந்து தேவர்கட்கோர் வான் பொருள்கார் சாழலோ. தோழியே, முடிவில்லாத பெரியோன் அவன் என்று உன்னால் சொல்லப்பட்ட இறைவன் தன்னை விரும்பி அடைந்த நாய் போன்ற தன்மையுடைய என்னை இன்பக் கடலில் திளைக்கச் செய்தான். இதனை அறிந்து கொள். உன்னை இன்பக் கடலுள் திளைக்கச் செய்த திருவடிகள் விண்ணுலகத்தில் வாழ்கின்ற தேவர்களுக்கு கிடைப்பதற்கு அரிய ஒப்பற்ற பெரும் பொருளாகும். இதனை அறிந்து கொள். நீ நங்காயீதென்னதவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோள் மேலே காதலித்தார் காணேடி. கங்காளம் மாமாகேள் காலாந்தரத்து இருவரு தம் காலம் செய்ய தரித்தனன்கான் சாழலோ. ஏ தோழியே, நரம்பினையும் ஓட்டினையும் எலும்பினையும் அணிந்து கொண்டதும் அல்லாமல் முழு எலும்பு கூட்டினையும் தோள் மேலே தாங்க விரும்பினான். இது என்ன தவ வேடம்? எலும்பு கூடு வந்த விதத்தை கேட்பாயாக. பேர் ஊழி முடிவில் திருமால் பிரமன் ஆகிய இருவரது வாழ்நாளை முடிவு செய்து அவர்கள் எலும்பை தரித்தனன் என்பதை அறிக. காணார் புலித்தோல் உடைதலை ஊன் காடு பதியானால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் ஆரேடி. ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாடர் கோவும் வழியணியார் சாழலோ. தோழியே, அவனுடைய ஆடை காட்டில் வாழுகின்ற புலியினுடைய தோல், மண்டை ஓட்டிலே உண்பவன், மயானத்தில் உறைபவன். இவ்வாறு இருக்கும் அச்சிவபெருமானுக்கு இந்நில உலகில் அடிமைப்படுபவர் யார்? அவ்வாறாயினும் அதை பற்றி சொல்கின்றேன் கேள். பிரமனும் திருமாலும் தேவலோக தலைவனாகிய இந்திரனும் அவனுக்கு பரம்பரையாய் அடியவர்களாய் அடிமையாய் உள்ளவர்கள். மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டா என்னும் அது எல்லடி. மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டா என்னும் அது என்னடி. உலகறிய தீவேளா தொழிந்தனேல் உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் சாழலோ. உலகறிய தீவேளா தொழிந்தனேல் உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் சாழலோ. தோழியே, பனிமலையரசரின் மகள், பொற்பதுமை போன்றவள், ஒளி பொருந்திய நெற்றியை உடையவள். அத்தகைய பெண் செல்வத்தை உலகினர் அறியும்படி அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொண்டான் என்பது என்ன? உலகினர் அறியும்படி அக்னி சாட்சியாக அவன் திருமணம் செய்து கொள்ளாவிடில் எல்லா உலகமும் நூல்களில் கூறிய எல்லா கருத்துகளும் நிலை மாறும் என்று அறிக. தேன் புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவள் தான் புக்கு நட்டம் பயிலும் அது என்னேடி. தான் புக்கு நட்டம் பயின்றிலனேல் தரணி எல்லாம் ஊன் புக்கு வேற்காளிக்கு உட்டாம் சாழலோ. தோழியே, தென் பொருந்திய குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த தில்லை திரு சிற்றம்பலமுடையான் தான் திரு ஆலங்காட்டுக்கு சென்று திரு நடனம் பண்ணியது என்ன காரணம்? தான் அங்கு சென்று அவ்வாறு திரு நடனம் செய்யாவிடில் உலகமெல்லாம் புலால் பதிந்த வேலாயுதத்தை உடைய காளிக்கு ஊட்டப்படும் உணவாகி விடும் என்று அறிக. கடகரியும் பரிமாவும் தேருகந்து ஏறாதே
இடபமகந்தேறியவாறு எனக்கரிய இயம்பேடி கடகரியும் பரிமாவும் தேருகந்து ஏறாதே இடவமுகந்தேறியவார் எனக்கரிய இயம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தழலெரித்த அந்நாளில் தடமதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோ இடபமதாய் தாங்கினார் திருமால்கான் சாழலோ தோழியே மதம் பொருந்திய யானையிலும் குதிரையிலும் தேரிலும் விரும்பி ஏறாமல் எருதினை விரும்பி ஏறிய விதத்தை எனக்கு விளங்கும்படி சொல்வாய். பெரிய மதில்களாகிய 3 கோட்டைகளையும் நெருப்பில் எரித்து சாம்பலாக்கிய அக்காலத்தில் திருமால் எருது உருவம் கொண்டு இறைவனை சுமந்தான். நன்றாக நால்வர்க்கும் நான்மறையின் முற்பொருளை அன்று ஆளின் கீழ் இருந்து அங்கு அறமுறைத்தான் காணேடி அன்று ஆளின் கீழ் இருந்து அங்கு அறமுறைத்தான் நாயிடினும் கொன்றான்கான் புறமொன்றும் கூட்டோடே சாழலோகோ. பண்டை காலத்தில் கல்லால மரத்தின் கீழ் இருந்து சனகாதி முனிவர்களுக்கும் 4 வேதங்களுள் சொல்லப்பட்ட கருத்துகளையே அறமாக உபதேசம் செய்தார். அக்காலத்தில் கல்லாலின் கீழே இருந்து 4 வேதங்களுள் சொல்லப்பட்ட கருத்துகளையே அறமாக உபதேசம் செய்தார். ஆயினும் முன்பு தன்னை வழிபட்டு பின்னர் தன்னை மறந்தவர்களது முப்புறங்களையும் முற்றிலும் எரித்து அழித்தான். அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பலி தெரியும் நம்பனையும் தேவனென்று நன்னுமது என்னேடி நம்பனையும் மாமாகேள் நான் மறைகள் தாமரியா எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினகான் சாழலோ. தோழியே பொது இடத்தில் கூத்தாடினான், உண்பதற்கு பிச்சை ஏற்று திரிகின்றான். இத்தன்மையுடைய சிவனையும் கடவுள் என்று அடைவது ஏன்? சிவபெருமான் கடவுளாகின்ற விதத்தை கேட்பாயாக. 4 மறைகள் மற்றைய தேவர்கள் போல சிவபெருமானை அறியாதவனாகி பின் எங்கள் தலைவனே ஈசனே என்று புகழ்ந்தன. சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாழி சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரணர்க்கு அன்று அருளியவாறு என்னேடி நலமுடைய நாரணந்தன் நயனம் இடந்து அரணடிக்கு அலராக இடகாடி அருளினன்கான் சாழலோ. தோழியே போரில் தனியாத வீரச் செருக்குடைய சலந்தரன் சூரனுடைய உடலை வெட்டிய வலிமை மிக்க சக்கரப்படையை நலமிக்க திருமாலுக்கு அக்காலத்தில் கொடுத்தருளிய காரணம் என்ன? நலமிக்க திருமால் தன்னுடைய கண்ணை தோண்டி சிவபெருமானின் திருவடிக்கு அர்ச்சனை மலராக தூவினான். அதனால் சக்கரத்தை கொடுத்து அருளினான் என்க. அம்பரமாம் புள்ளித்தோல் ஆலாலம் ஆரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கு அறிய எம்பேடி எம்பெருமான் ஏது உடுத்து அங்கு ஏது அமுது செய்திடினும் தம் பெருமை தான் அறியா தன்மையன்கான் சாழலோ. அருந்தவர்க்கு ஆலின் கீழ் அறமுதலா 4 இருந்தவர்க்கு அருளுமது எனக்கரியம்பேடி அருந்தவர்க்கு அறம் முதல் 4 அன்று அருளிச் செய்திலனேல் இருந்தவர்க்கு உலகு இயற்கை தெரியாக சாழலோ. தொழியே புள்ளியை உடைய தோல் எம்பெருமான் ஆடையாகும். ஆலகாலம் விடம்
அருமையான அமுதமாக எம்பிரான் உண்ட திறமையை எனக்கு தெளிவாக கூறுக. எம்பெருமான் எதனை உடுத்து எதனை உண்டாலும் தன்னுடைய பேராற்றலை தான் அறிந்து கொள்ளாத தன்மை உடையவனே. தோழியே, அருமையான தவமுடைய சனகாதி முனிவருக்கு கல்லால மரத்தின் கீழ் இருந்து அறம் முதலிய நாற்பொருளையும் அவர்களுக்கு உரைத்து அருளிய காரணத்தை எனக்கு தெளிவாக கூறுவாயாக. தவமுடைய அவர்களுக்கு அறமுதல் நாற்பொருளையும் அந்நாளில் சொல்லி அருளாவிடில் அந்த சனகாதியர்க்கு உலகின் இயல்பு தெரியாமல் போய்விடும். திருச்சிற்றம்பலம்.